அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பரிபூரண மார்க்கத்தை நமக்கு வழங்கிய இறைவனுக்கு புகழனைத்தும் உரியது. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். தன்மானம் பேணச் சொல்லும் இஸ்லாம். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் இழந்துவிடக் கூடாது. ஒருவர் மானத்தையும் மரியாதையும் இழக்க நேரிட்டால் சண்டையிடலாம். அந்த சண்டையில் அவர் கொல்லப்பட்டால் அவருக்கு ஷஹீதின் நன்மை கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுகிறது. யார் தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீதாவார். யார் தன்னுடைய மார்க்கத்திற்காக கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீதாவார். யார் தன்னை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீதாவார். யார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீதாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி 1421. மானத்தின் முக்கியத்துவம். அபூ பக்ரா நுபைவு பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, துல்ஹஜ் 10ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்க ஒரு மனிதர் அதன் கடிவாளத்தை பிடித்து கொண்டிருந்தார். அப்போது நபி அவர்கள் இது எந்த நாள் என்று கேட்டார்கள். அந்த நாளுக்கு அவர் வேறு பெயர் சூட்டுவார்களோ என்று எண்ணும் அளவுக்கு நாங்கள் மௌனமாக இருந்தோம். இது நகருடைய துல்ஹஜ் 10ஆம் நாள் அல்லவா என்று கேட்டார்கள். நாங்கள் ஆம் என்றோம். அடுத்து இது எந்த மாதம் என்று கேட்டார்கள். அந்த மாதத்திற்கு வேறு பெயர் சூட்டுவார்களோ என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு மௌனமாக இருந்தோம். அப்போது அவர்கள் இது துல்ஹஜ் மாதம் அல்லவா என்றார்கள். நாங்கள் ஆம் என்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது புனிதமிக்க இந்நகரத்தில் உங்களுடைய புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் எந்த அளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானவை ஆகும் என்று கூறிவிட்டு இதோ இங்கே வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை கூறிவிட வேண்டும். ஏனென்றால் வருகை தந்திருப்பவர் தம்மை விட நன்கு புரிந்து நினைவில் கொள்ளும் ஒருவருக்கு இந்த செய்தியை சேர்த்துவிடக் கூடும் என்றார்கள். நூல் புகாரி 67. இஸ்லாம் ஒருவரின் மானத்திற்கும் மரியாதைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றது என்பதை இந்த செய்தியை படிப்பவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வை பயந்த எந்த முஸ்லிமும் பிற முஸ்லிமை கொல்ல மாட்டார். அல்லாஹ்வை பயந்த எந்த முஸ்லிமும் பிறரின் பொருட்களை அபகரிக்க மாட்டார். ஆனால் இன்று முஸ்லிம்கள் சர்வசாதாரணமாக பிற முஸ்லிம்களின் மானம் மரியாதை விஷயங்களில் விளையாடி விடுகிறார்கள். பிற முஸ்லிம்களின் மானம் மரியாதையில் விளையாடுவது காபத்துல்லாவை இழிவுபடுத்தியதற்கு சமமானதாகும். அந்த புனித நாட்களை இழிவுபடுத்தியதற்கு சமமானதாகும் என்ற கருத்தையும் அந்த நபி மொழியில் நாம் அறியலாம். இஸ்லாம் மானம் மரியாதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்பதை பின்வரும் நபி மொழியிலும் அறியலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருட்களின் விலையை ஏற்றிவிடாதீர்கள். கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு காட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் சகோதரர் ஆவார். அவர் தம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம். இறையச்சம்
தக்வா இங்கே இருக்கின்றது. இதை கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நெஞ்சை நோக்கி 3 முறை சைகை செய்தார்கள். ஒருவர் தம் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற உயிர், பொருள், மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவையாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 5010. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.